தாத்தா, நம்ம விஷயம்லாம் ஒரு நாளைக்கு மேல தாங்காது. அதனாலதான் சொல்றேன். நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா. ஆனா என்ன சொன்னாலும் என் மகா ரங்கநாயகி கேட்க மாட்டான். முன்ன விட இப்பதான் அந்த பையன் மேல ரொம்ப கோபமா இருக்கான். அதெல்லாம் சரிதாங்க. ஆனா இப்ப இருக்கிற நிலைமையில நாம தாங்க அவளுக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சு அவ மனச மாத்தணும். இந்த வீட்ல அத்தை யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஆனா நீங்க பேசினா அவங்க கொஞ்சம் கேட்பாங்க. அதனாலதான் தாத்தா இவ்ளோ தூரம் சொல்றோம். சரிம்மா, நீங்க 2 பேரும் இவ்வளவு சொல்றதுனால நான் பேசி பார்க்கிறேன். தேங்க்ஸ் தாத்தா. ரோஹிணி எனக்கும் பேத்திதாம்மா. பாவம் ரங்கி கோவத்துல சாப்பிடாம ரூமுக்கு போயிட்டா. ஆனாலும் ரங்கிக்கு அநியாயத்துக்கு கோவம் வருது. அதனாலதான் அவளுக்கு பிடிச்ச கருவேப்பிலை துவையிலும் நெய் தோசையும் ஊத்திருக்கேன். இது மட்டும் அவன் ஒரு வாய் சாப்பிட்டா அவ்வளவுதான், அவ கோவெல்லாம் பறந்து போய் என் மேல காதல் வந்துரும். ரங்கி தோ வந்துட்ட. ரங்கி ரங்கி, இந்த மான் குட்டிக்கு இந்த சிங்கம் என்ன சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்குது பாரு. இந்தா. உனக்காக தான் நானே என் கையால சுட்டு எடுத்துட்டு வந்தேன். இங்க பாரு, ஏற்கனவே நான் செம்ம வெறுப்புல இருக்கேன். நீ மேல மேல ஏதாவது கோமாளித்தனம் பண்ணி என்ன கோவப்படுத்திட்டு இருந்த, அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. போய் எங்கிருந்து முதல்ல. நான் போக மாட்டேன். என் கையாலே உனக்கு ஸ்பெஷலா சமைச்சு கொண்டு வந்திருக்கேன். நீ சாப்பிட்டு பார்த்தேன்னு வச்சுக்கோ, அசந்து போயிடுவ. எனக்கு உன் தோசை வேணா ஒண்ணு வேணா, போய் எங்கிருந்து. நீ சாப்பிடாம நான் போக மாட்டேன். நீயா சாப்பிடுறியா இல்ல மாமா உனக்கு ஊட்டி விட்டுமா? மாமா எடுத்துடுச்சுனா மண்டை உடைஞ்சிரும். போய் எங்கிருந்து. என்னடா பிரச்சனை? இங்க என்ன நடக்குது? பாருங்க மாமா, ரங்கி கோவத்துல சாப்பிடாம இருக்காளேன்னு நானே என் கையால அவளுக்கு பிடிச்ச கருவேப்பிலை துவையிலும் நெய்க்கல் தோசையை ஊத்தி எடுத்துட்டு வந்திருக்கேன். ரங்கிய சாப்பிட சொன்னா சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறா. ஏமா, உன் மேல அவனுக்கு எவ்வளவு பாசம் இருந்தா அவனே போய் துவையில அரைச்சு தோசையெல்லாம் ஊத்தி எடுத்துட்டு வந்திருப்பான். வருவா, வாங்கி சாப்பிடு. நெய் வாசம் வர தூக்கலா இருக்கே. 1 மாசம் யூஸ் பண்ற நெய்ய ஒரே தோசையில ஊத்தி கொண்டு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன் ரங்கிக்காக நான் ஊத்தி எடுத்துட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு என்ன பொறாம ஃப்ரெண்ட்ஸ்? எனக்கு எச்சி உருது, கொஞ்சம் கொடுப்பா. நோ 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 நோ, இது என் ரங்கி ஸ்பெஷல். உங்களுக்கு எல்லாம் கிடையவே கிடையாது. ஓ, நீ சாப்பிடு ரங்கி. எனக்கு வேணாம். பாத்தியா, ஒரு வாய் சாப்பிட்டா இந்த டேஸ்ட்ல நீ மயங்கிடுவ. எனக்கு வேணாம். ஏய், நீ இப்ப சாப்பிடலன்னா அவன் விட மாட்டான். வாங்கிக்க. சாப்பிடு பச்சைக்கிளி, ஒரு வாய் சாப்பிடு பச்சைக்கிளி. பச்சைக்கிளி ஒரு வாய் சாப்பிடுமா? ஒரு வாய் சாப்பிடு. பச்சைக்கிளி சகப்புக்கிளி குடு. என்னாச்சு? என்னடி? ஏய் ரங்கநாயகி, என்ன? ஏய், என்னடி ஆச்சு? என்ன 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 பிரச்சனை? என்ன ஆச்சு? நெய் ஜாஸ்தி ஆயிடுச்சா? டேய், என்னடா? அக்கா, கருவேப்பிலை சட்னிக்கா. இது நிறைய கருவேப்பிலை போட்டு அரைச்சிருக்கேன். உன் மண்டையில வச்சு அரைச்ச அண்ட கசப்பு ஆகாச கசப்பு எதையாவது கொண்டு வந்து கொடுத்து சாப்பிடு சாப்பிடு. நான் கேட்டேன் நான் உன்கிட்ட, எங்க போய் என்னத்து கொண்டு வந்து அரைச்ச? டேய், இந்த கருவேப்பிலை எங்கடா போய் பறிச்ச? அது நம்ம முருகேஷன் வீட்டுலதான். சின்ன செடியா இருந்ததா, அதான் மொத்தத்தையும் பறிச்சுட்டு வந்துட்டேன். அட கூறுகட்ட பேல, அது வேப்பலையாச்சே.
அதுவும் மலை வேம்பு, அதோட காத்து பட்டாலே கசக்கும். அத போய் துவையல் அரைச்சு கொடுத்துருக்க.